नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णं पादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिः कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 13 திருதராஷ்டிரன் துறவு பதம் 39. யுதிஷ்டிர உவாச்ச நாஹம் வேத கதிர்பித்ரோர் பகவான் க்வ கதாவித அம்பாவாஹத புத்ரார்த்த க்வ கதாச்ச தபஸ்வினி. கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவ. இது மாதாஜி ஹரே கிருஷ்ணா. உங்களது வாய்ஸ் கட் ஆகி வருது, நானே படிக்கிறேங்க. ஓகே, மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், தெய்வீக புருஷரே, எனது இரு தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை. இது நாம ஏற்கனவே படிச்சுட்டோம், நேத்து படிச்சுட்டோம். 41 படிக்கணும் மாதாஜி இன்னைக்கு. ஓகேங்க மாதாஜி. ஆமா, 40 கூட ஆயிப்போச்சு, 41 படிக்கணும் இன்னைக்கு. ஓகே மாதாஜி. ஓகே. பதம் 41. நாரத உவாச்ச மா கஞ்சன சுசோ ராஜன் யத்ஈஸ்வர வசம் ஜகத் லோகோ சபால யஸ்யேமே வஹந்தி பலிம் ஈச்சிதுக சம்யுனக்தி பூதானி சயேவ வியுனக்தி ச. பதம் 41. நாரத உவாசா மா காஞ்சனா சுஜோ ராஜன் யத்ஈஸ்வர வசம் ஜகத் லோகா சபால யஸ்யேமே வஹந்தி பலிம் ஈச்சிதுக சம்யுக்தா போதானா சா ஏவான் வினிதிதா. பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதற்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரதர் கூறினார், பக்தி உள்ள ராஜனை அனைவரும் பரமபுருஷனின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவரது தலைவர்களும் நன்கு காப்பாடுபடுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிரிப்பவரும் அவரே. பொருளுரை. இந்த ஜட உலகில் அல்லது ஆன்மீக உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இப்பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மதேவரிலிருந்து அற்பமான எறும்பு வரை உள்ள அனைவரும் பகவானின் கட்டளைப்படிதான் நடக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் கட்டுப்பாட்டு கடலில் நடப்பதே ஜீவராசியின் இயற்கையான நிலையாகும். மூடரான ஜீவராசிகள், குறிப்பாக மனிதர்கள், பகவானின் சட்டத்தை மீறுகின்றனர். இதனால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். பகவானின் கட்டளைப்படி ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகிறான். மீண்டும் அவரது கட்டளைப்படி அல்லது அவரது பிரதிநிதிகளின் கட்டளைப்படி அவன் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகிறான். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், யுதிஷ்டர் மகாராஜன் அல்லது மாதாஜி இது கூட படிச்சுட்டோம் மாதாஜி நம்ம நேத்து.
மாதாஜி நவீன சரித்திரத்தில் இடம்பெற்ற நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி, சுபாஷ் சந்திரன் மற்றும் நேரு அனைவரும் பகவானின் சேவர்கள் ஆவார்கள். பகவானின் ஆணைப்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகின்றனர். அவர்களில் ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல. இத்தகைய மனிதர்கள் பகவானின் உயிரை மதிக்காமல் அவரை எதிர்த்த போதிலும் இவர்கள் ஜட உலக சட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்படுத்தப்பட்டு இன்னும் அதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே ஒரு முட்டாள் தான் கடவுள் இல்லை என்று கூறுவான். தமது தந்தையாரையும் பெரியனையும் எங்கேயோ சென்று விட்டதாக குறித்து மிகவும் கவலைப்பட்டார். எனவேதான் இந்த அபட்டமான உண்மையை பற்றி அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. திருதராஷ்டிரன் மகாராஜன் அவர்கள் கடந்த கால கர்மைகளுக்கு ஏற்ப அந்நிலையில் வைக்கப்பட்டார். கடந்த காலத்தில் அவர் கழிக்கப்பட்ட கர்ம பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். ஆனால் அவரது நல்ல அதிர்ஷ்டத்தினால் எப்படியோ விதுரர் அவருக்கு தம்பியாக கிடைத்திருக்கிறார். விதுரரின் உபதேசத்தினால் அவர் ஜட உலக கணக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு முக்கிய சென்று விட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண, தேங்க்யூ மாதாஜி. நாம பதம் 45 படிக்கணும் இன்னைக்கு. காண்டம் 1 மாதாஜி நம்ம அதான் மாதாஜி. பதம் 13, அத்தியாயம் 13ல பதம் 45 முதல் காண்டத்துல. தஸ்மாத் சகி அங்க வைக்லவ்யம் அஜ்ஞான கிருதமாத்மனஹ கதம் து அநாதா கிருபணா வர்த்தேரஸ்தேச மாம் வினா. மொழிபெயர்ப்பு. எனவே ஆத்மாவை அறியாததால் ஏற்பட்ட மனக்கவலையை விடும். தீனமான அனாதைகளாகிவிட்ட அவர்கள் இப்பொழுது உனது துணையின்றி எப்படி வாழப் போகிறார்கள் என்று நீர் நினைக்கிறீர். இங்க திருதராஷ்டிரன் துறவு போயிட்டாரு. அப்போ யுதிஷ்ட மகாராஜா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு நாரத முனிவர் இங்க ஆறுதல் சொல்றார். பொருளுரை. நமது உறவினர்களும் நண்பர்களும் உதவியற்றவர்களாகவும் தீனர்களாகவும் உள்ளனர் என்று நாம் நினைத்தோமானால் அதற்கு அறியாமைதான் காரணம். ஒவ்வொரு ஜீவனும் உலகில் பெற்றுள்ள நிலைக்கேற்ப பரமபுருஷரின் ஆணைப்படி எல்லா பாதுகாப்பையும் பெற அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. பகவான் பூத பிருத் எல்லா ஜீவன்களையும் காத்து ரட்சிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவன் தன் கடமையை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும், ஏனெனில் பகவான் மட்டுமே வேறு எவருக்கும் பாதுகாப்பு அளிக்க இயலும். பின்வரும் பதங்களில் இது தெளிவாக விளக்கப்படும். இப்ப நாமெல்லாம் இங்க பொதுவா நினைக்கிறோம், நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாம் யாருமே உதவி செய்யல, அவங்க அனாதையா இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் நம்ம அறியாமையினாலதான். ஏன்னா எல்லாருக்குமே பகவான் தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு. பகவானின் ஆணைப்படிதான் எல்லாமே இங்க நடக்குது. நம்மளுக்குள்ள பரமாத்மா இருக்கார். நம்மளுக்கு என்ன தரணும் தரக்கூடாது நம்மளோட கர்ம வினைப்படி பகவான் அதை அருள்பாலித்து ரசிக்கிறார். யாராலையும் அது தடுக்கவும் முடியாது. அதனால நாம காப்பாத்துறன்னு போய் அதுல பகவானோட சட்டத்துலதான் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணவே முடியாது. நாம என்னதான் பிறருக்கு கொடுத்தாலும் உள்ள இருக்கிற பரமாத்மா அவர் நம்மை ஒரு கருவியா ஆட்டுவிக்கிறார். அப்ப நான் செய்யவில்லை, எனக்குள் இருக்கும் பகவான் என்னை ஆட்டுவிக்கின்றார், அவருக்கு ஒரு கருவியாக நான் இருக்கின்றேன். அப்ப எது நடந்தாலும் பகவானின் விருப்பப்படிதான் நடக்கின்றது, எதையும் நாம மாற்ற முடியாது. அதனால ரொம்ப அடுத்தவங்களுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியலையே, அப்போ உதவியற்றவங்களா இருக்காங்களே, தீனர்களா இருக்காங்களே அப்படின்னு நாம ரொம்ப அவங்களுக்காக நினைச்சு நம்ம வருந்தி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம பகவானுக்கு நாம எப்படி சேவை பண்ண முடியும், அதுக்காக பண்ணாம இருக்க கூடாது. ஒரு பக்தர்களுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணணும் உதவி. மற்ற மனிதர்களுக்கு பண்றதை விட பக்தர்களுக்கு பண்றது ரொம்ப ஒரு சால சிறந்தது. பதம் 46. கால கர்ம குணாதீனோ தேகோயம் பாஞ்ச பௌதிக கதம் அந்யாஸ்து கோபேத் சர்வ கிரஸ்தோ யதா பரம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பஞ்சபூதங்களாலான ஸ்தூலமான இந்த ஜட உடல் காலம், கர்மா மற்றும் ஜட இயற்கை குணங்கள் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
எனவே ஏற்கனவே பாம்பின் வாய்க்குள் அகப்பட்டு கொண்டுள்ள இதனால் எப்படி பிறரை காப்பாற்ற இயலும்? பொருளுரை: அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு விளம்பரங்களின் மூலமாக சுதந்திரத்தை பெற இயலும் உலக ஸ்தாபனங்களால் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஏனெனில் அவை உயர் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பந்தப்பட்ட ஜீவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான். சத்வம், ரஜம், தமஸ் எனும் 3 ஜட இயற்கை குணங்கள் உள்ளன. சத்துவ குணத்தில் நிலை பெற்று இருந்தால்தான் ஒருவரால் பொருட்களை உள்ளபடி காண முடியும். ரஜோ மற்றும் தபோ குணங்களில் உள்ளவர்களால் பொருட்களை கூட உள்ளபடி காண முடியாது. எனவே இவர்களால் சரியான பாதையில் தங்களது செயல்களை அமைத்துக் கொள்ள முடியாது. சத்துவ குணத்தில் உள்ளவனால் மட்டுமே ஓரளவிற்கு முயற்சி செய்ய முடியும். பெரும்பான்மையினர் ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருப்பதால் அவர்களது திட்டங்களும் ஏற்பாடுகளும் யாருக்கும் நன்மை பயப்பதாக இருக்காது. இயற்கை குணங்களுக்கும் மேலே இருப்பது நித்திய காலம். இது ஜட உலகில் உள்ள அனைத்தின் வடிவங்களையும் உருமாற்றி விடுவதால் காலம் என்று அழைக்கப்படுகிறது. தற்காலிகமாக நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை நம்மால் செய்ய முடிந்தாலும் காலம் அதை நாளடைவில் தோல்வியடைய செய்கிறது. கால சர்ப்பம் அல்லது நல்ல பாம்பின் கடி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகும். எனவே கால சர்ப்பத்துடன் ஒப்பிடப்படும் இந்த நித்திய காலத்தை விலக்கிக் கொள்வது தான் நாம் செய்ய தகுந்த ஒரே செயலாகும். நல்ல பாம்பின் கடியிலிருந்து ஒருவரையும் காப்பாற்ற முடியாது. நல்ல பாம்பை போன்று காலம் அல்லது இயற்கை குணங்களின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு பகவத்கீதை 14.26 சிபார்சு செய்யும் பக்தி யோகமே சிறந்த பரிகாரமாகும். பக்தி யோகத்தை உலகம் முழுவதிலும் பரப்புவதில் அனைவரையும் ஈடுபடுத்துவதுதான் மிகச்சிறந்த நன்மை தரும் செயலாகும். ஏனெனில் அது ஒன்றுதான் மக்களை கால, கர்ம, குணம் எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியதாகும். பகவத்கீதை 14.26 இதை உறுதி செய்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம் 5 விதமான சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசுறோம். காலம், கர்மா, ஆத்மா, பரமாத்மா, இயற்கை, பிரகிருதி, இயற்கை அல்லது பிரகிருதி. அந்த 5 பத்தி நாம பேசுவோம் பகவத்கீதையில. அப்ப இதுல ஒண்ணுதான் மாறுபடக்கூடியது. ஆத்மா மாறாது, பரமாத்மா மாறாது. காலம், கர்மா, இந்த கர்மா மட்டும்தான் நம்ம மாற்றக்கூடியது. அப்ப அந்த கர்மாவை நம்ம எவ்வாறு மாற்றக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம பக்தி கொண்டு பண்றது ஒண்ணுதான் நம்மளுடைய கர்மா. கர்மானா என்ன? செயல். நம்ம செயல் எப்படி மாற்றப்பட வேண்டும்னா பக்தி தொண்டாக மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அது ஒன்று மட்டுமே நம்மை இந்த ஜட உலக பந்தங்களில், கஷ்டங்களில் இருந்து விடுவிக்க கூடியது. ஜட உலகுல எல்லாமே பகவானால் தீர்மானிக்கப்பட்ட இயற்கை சட்டத்தால் அது மாயினால இங்க நடத்தப்படுகின்றது. நாம எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா நம்மளை காலம் கட்டுப்படுத்துகிறது. ஏன்னா காலம் மாறிட்டே இருக்கு. குளிர்காலத்துல குளிர் அனுபவிக்கணும், வெயில் காலத்துல வெயில் அனுபவிக்கணும். இன்னைக்கு குளிரெல்லாம் கூட ரொம்ப கம்மி, நம்ம வெயிலத்தான் ரொம்ப அனுபவிக்கிறோம் எல்லா காலத்திலயும். வெள்ள காலங்கள்ல அந்த மழையினால சீற்றம் வரும், அதையும் அனுபவிக்கிறோம். அப்ப இந்த காலம் நம்ம இளமையிலிருந்து முதுமைக்கு கொண்டு வருது. சிறு வயது, இளமை, முதுமை. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா. கௌமாரத்திலிருந்து யவனம், யவனத்திலிருந்து ஜரா, முதுமை வருது. சோ இந்த காலம் நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. காலத்துக்கு நம்ம கட்டுப்பட்டே ஆகணும். இல்ல நான் இளமையோட தான் இருப்பேன், யாரும் பிடிவாதம் பண்ணி இங்க உட்காந்துருக்க முடியாது. அப்போ மரணம் சம்பவிக்கின்றது. மரணமே நீ வேண்டாம், நான் உன்னை விரும்பல அப்படின்னாலும் அது நம்மள கண்டிப்பா எடுத்துக்குது. சோ இந்த கட்டுக்குள் சிக்கி இருக்கின்ற நாம் பிறரை காப்பாற்ற முடியாது. பெரிய பெரிய அபாயங்கள், நாம சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பேசல. இப்போ பகவத்கீதை, பாகவதம் நம்மளுக்கு பெரிய கருத்துக்களை சொல்கின்றது. அற்பமான விஷயங்களை பற்றி இப்ப நாம உட்காந்து டைம் 1 மணி நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணல. அப்போ மிக ரகசியமான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த பிறப்பு இறப்பு சிக்கலிலிருந்து விடுபடுவது. அப்ப யாரு ஒரு உயிரை இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியாது. எல்லாம் பகவானின் கட்டளைப்படி நடக்குது. ஏன்னா நாமே பாம்பு வாயில அகப்பட்டிருக்கிறோம். நாம எப்படி பிறரை காப்பாற்ற முடியும்? பாம்பின் வாயில் இல்ல கட்டுண்ட ஜீவன்கள், நாம கட்டி போட்டிருக்காங்க நம்மள. இப்ப எல்லாருமே கட்டுண்ட ஜீவன்கள்.
ஒரு கட்டுண்ட ஜீவன் இன்னொரு கட்டை போய் அவிழ்க்க முடியாது. ஏன்னா நீயே கட்டி போடப்பட்டிருக்க. உன் கை கட்டி போடப்பட்டிருக்கு. நீ எப்படி அடுத்தவங்க கையில் இருக்கிற கட்டை அவிழ்க்க முடியும்? அப்ப இதுக்கு யாருதான் பண்ண முடியும்? கட்டுப்படாத ஒரே ஒருவர் யார் அப்படின்னா பகவான் விஷ்ணு மட்டுமே. இல்ல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள். அதுல சத்துவகுணத்துல இருக்கிறவங்க மட்டுமே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். ரஜோகுணத்தில தமோகுணத்துல இருக்கிறவங்களால சுத்தமா அதை புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன இந்த உலகம் எதற்கு, இங்க ஏன் வந்திருக்கோம், நாம யாரு, உடலா ஆத்மாவா, இல்ல நம்மளுக்கு கடவுளுக்கு என்ன தொடர்பு, இது பற்றி அவங்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்ப நம்ம சத்துவகுணத்தையாவது அட்லீஸ்ட் வளர்த்துக்கணும். அப்ப இதுல இருந்து விடுபட, ஏன்னா நல்ல பாம்போட கடியிலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த குணங்கள், இயற்கை குணங்களிலிருந்தும் இந்த காலத்திலிருந்தும் காலத்தின் கட்டுப்பாட்டிலிருந்தும் எவ்வாறு விடுபடுவது? கால சர்ப்பம் அப்படின்னா என்ன? பாம்பினோட கடி கால சர்ப்பங்கிறது. நம்ம பரமபதத்துல பார்த்திருப்போம். மேல ஏறுவோம், பெரிய பாம்போட கடி கொட்டாயின்னு கீழே வந்துருவோம். அப்ப இதுதான் இந்த ஜட வாழ்க்கை. எவ்வளவு சொத்து சம்பாரிச்சாலும், எவ்வளவு நாம பேரு புகழ் சம்பாரிச்சாலும், மரணம் என்னும் காலம் நம்மை கடிக்கும் போது என்ன ஆகுது? எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. அப்ப அதுல பாதாளத்துக்கு வந்துடுறோம். அப்ப இதுல இருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது யோசிப்பதுதான் மனித உருப்பெற்ற இந்த ஜீவராசிகளோட முதல் கடமை. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. வேதாந்தத்தின் முதல் வரி என்ன சொல்றது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்போ கேள்விகள் கேட்க வேண்டும். எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இங்க வந்தேன், நான் இதுல இருந்து எப்படி இந்த துன்பத்துல இருந்து விடுபடுவது, அதுக்கு யார அணுகணும், யாரோட சங்கம் எடுத்துக்கணும், நாம எந்த சிந்தனையில் இருக்கணும், அப்போ பக்தி தொண்டுனா என்ன, பகவானுக்கு எப்படி எல்லாம் சேவை செய்யலாம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ காலத்தையும் இந்த குணங்களையும் கடக்க வேண்டும் என்றால் நாம பக்தி தொண்டுல தீவிரமாக ஈடுபட வேண்டும். இது பதம் 47. அகஸ்தானி சஹஸ்தானம் அபதானி ச துஷ்பதாம் ஃபல்கூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? நானே படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. கைகள் இல்லாதவை கைகள் உள்ளவைகளுக்கு இரையாகின்றன. கால்கள் இல்லாதவை 4 கால் மிருகங்களுக்கு இரையாகின்றன. வலிமையற்றவை வலிமை உள்ளவைகளுக்கு இரையாகின்றன. எனவே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவு என்பதே பொதுவான விதியாகும். பொருளுரை. பகவானின் விருப்பப்படி உயிர்வாழ் போராட்டத்தில் ஒரு முறையான சட்டம் உள்ளது. எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் இதிலிருந்து ஒருவராலும் தப்ப முடியாது. பகவானின் விருப்பத்திற்கு எதிராக ஜட உலகிற்கு வந்துள்ள ஜீவராசிகள் மாயா சக்தி எனப்படும் உயர்ந்த சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மேலும் பகவானின் பிரதிநிதியாக செயற்படும் தைவி மாயா என்றும் அழைக்கப்படும் இச்சக்தி மூவகை துன்பங்களால் பந்தப்பட்ட ஆத்மாக்களை வருத்துவதற்கென ஏற்பட்டதாகும். இந்த மூவகை துன்பங்களில் ஒன்று இங்கு இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பலமற்றது பலம் உள்ளதற்கு இறை, அதிக பலம் உள்ளதற்கு பலியாவதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் போதுமான சக்தி ஒருவருக்கும் கிடையாது. மேலும் பகவானின் விருப்பப்படி பலவீனமானது, பலம் உள்ளது மற்றும் அதிக பலம் உள்ளது என்ற வரிசைப்படி பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு புலி மனிதன் உட்பட பலவீனமான ஒரு மிருகத்தை கொன்று தின்னுமானால் அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஏனெனில் அது பரமனின் சட்டம் ஆகும். ஆனால் மனிதன் மற்றொரு ஜீவனை உணவாக கொள்ள வேண்டும் என்று சட்டம் குறிப்பிட்ட போதிலும் பகுத்தறிவு சட்டம் என்பதும் ஒன்று உண்டு. ஏனெனில் மனிதன் சாஸ்திர விதிகளை பின்பற்ற வேண்டியவனாவான். மிருகங்களால் இதை செய்ய முடியாது. மனிதன் தன்னுணர்வை பெற வேண்டியவனாவான். இந்நோக்கத்திற்காக பகவானுக்கு முதலில் அர்ப்பணிக்காத எதையும் அவன் உண்ணக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், இலைகள் மற்றும் தானியம் ஆகியவற்றாலான எல்லா வகையான உணவுகளையும் பகவான் பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார். பிறகு இவ்வுணவுகளை பிரசாதமாக பக்தன் உண்ணலாம். இதனால் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ள எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். இதை பகவத்கீதை 9.26 உறுதி செய்கிறது. மிருகங்களை உண்பவர்கள் கூட அவர்களது உணவை படைக்கலாம், ஆனால் பகவானுக்கு நேரடியாக அல்ல. மாறாக அவரது ஒரு குறிப்பிட்ட
பிரதிநிதிக்கு இதை குறிப்பிட்ட சமய சடங்குகளின் படிதான் இதை செய்ய வேண்டும். இத்தகைய சாஸ்திர விதிகள் மாமிசம் உண்பவனை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளவை அல்ல, மாறாக கட்டுப்பாட்டு விதிகளினால் அவற்றை கட்டுப்படுத்தவே ஆகும். பலவீனமான ஜீவராசி வளமுள்ள மற்ற ஜீவராசிகளுக்கு இறை ஜீவனத்துக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதிக கவலைப்படக்கூடாது. ஏனெனில் எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் உள்ளன. எந்த இடத்திலும் எந்த ஜீவனும் உணவில்லாமல் பட்னி கிடப்பதில்லை. திருதராஷ்டிரர் உணவின்றி கஷ்டப்படுவாரோ என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று யுதிஷ்ட மகாராஜனுக்கு நாரதர் அறிவுரை கூறினார். ஏனெனில் காட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறியில் பகவானின் பிரசாதமாக உண்டு அவர்களால் உயிர் வாழ முடியும். அதே சமயத்தில் முக்திக்கான வழியையும் உணர முடியும். பலவீனமான ஜீவனை பலமுள்ள ஜீவன் தன் சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்வது வாழ்வின் இயற்கையான சட்டமாகும். வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் பலவீனமான உயிரை புசிக்கும் முயற்சி எப்பொழுதுமே இருந்து வருகிறது. இச்சுபாவத்தை செயற்கையான முறையில் தடுக்க முடியாது. ஆன்மீக கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக மனிதனின் ஆன்ம உணர்வை வெளிப்படைய செய்வதால் மட்டுமே அதை தடுக்க முடியும். ஒருபுறம் பலவீனமான மிருகங்களை கொள்வதையும் மறுபுறம் சமாதான சுகவாழ்வு வாழ்வதையும் ஆன்மீக கட்டுப்பாட்டு விதிகள் அனுமதிக்கவில்லை. மிருகங்கள் அமைதியாக நம்முடன் வாழ்வதை மனிதன் விரும்புவதில்லை என்றால் மனித சமூகத்திற்கிடையில் அமைதியான வாழ்வை அவன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே கூட்டு தலைவர்கள் முதலில் பரமபுருஷரை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனுடைய ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிக்கலாம். உலக மக்களின் மனங்களில் இறை உணர்வை எழுப்ப வேண்டும். இல்லையெனில் இறைவனின் ராஜ்யத்தை அல்லது ராமராஜ்யத்தை உருவாக்குவது சாத்தியம் அல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க ஜீவோ ஜீவசிய ஜீவனம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது பலமான மிருகங்கள் பலவீனமான மிருகங்களை கொன்று அது புசிக்கின்றது. இப்படி ஒருவரை சார்ந்து ஒருவர் வாழுகின்ற வாழ்க்கை இங்க வந்து பகவானால நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே இங்க ஒரு பெட்டி கடை வைக்கிறவனை அழிச்சாதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை உண்டாக்க முடியும். இப்போ ஒரு வக்கீல் வந்து நினைக்கிறான் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு சண்டையே வரக்கூடாது. அப்ப வக்கீல் தொழில் என்ன வருது? அவன் வக்கீல் படிக்கவும் முடியாது, யாருமே இனி படிக்கவும் மாட்டாங்க, வக்கீல்ங்கிற ஒரு தொழில் இருக்காது. ஒரு டாக்டர் நினைக்கிறாங்க இன்னைக்கு யாரும் பேஷண்டே வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவனுக்கு அவனோட தொழில் கிடையாது. சோ இந்த உலகத்துல பலவீனமானவர்களை வைத்துத்தான் பலமானவர்கள் வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு தொழிலாளி வச்சுதான் ஒரு முதலாளி உருவாக்குறான். சின்ன சின்ன கடைகளை அழிச்சாதான் பெரிய கடைகள் உருவாகுது, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மால்ஸ் அதெல்லாம் உருவாகுது. இங்க வந்து இது எப்படி இந்த உலகமானது, நாம வந்துட்டோம், இங்க ஏதோ வந்துட்டோம், ஆனா எல்லார் மனசுலயும் நல்ல எண்ணம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அந்த குடும்பத்தை விட நான் பெருசா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிதான் ஆகணும். அவங்க தொழிலை விட என்னோட தொழில் அதிகமா இருக்கணும்னு இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சூனியம் எல்லாம் வச்சுக்குவாங்க. இது பல இடங்கள்ல நாம திருப்பூர் சைடுல எல்லாம் நாம பார்க்கலாம். ஒரு கம்பெனி விட இன்னொரு கம்பெனி பெருசா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கேரளால எல்லாம் போய் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சோ ஒருவரை அழித்து, ஆமாங்க, மாந்திரீகம் எல்லாம் பண்ணுவாங்க. சாமவேதம் வேற, அதர்வன வேதத்துல அந்த மாந்திரீகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த இடத்திலும் எந்த ஜீவனும் உணவில்லாமல் பட்னி கிடக்கிறது கிடையாது. படைத்தவன் இருக்க நாம யாரு? மரம் வந்து எல்லாரும் நெட்டி விடுறோம், அதுக்கு தண்ணி ஊத்துவாங்க. ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கு யார் தண்ணி ஊத்துறாங்க? அது தானா வளருது. மரம் வச்சுதான் தண்ணி ஊத்துவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப எந்த ஜீவனும் உணவு ஆகாரம் இல்லாம இங்க கிடையாது. பகவான் அவங்களுக்கு அவங்களோட கர்ம வினை எப்படி அளந்து கொடுக்கிறார். ஒரு அரிசி எடுத்துட்டா கூட அது யாருக்குன்னு அதுல எழுதப்பட்டிருக்குமா. ஆமா. அப்ப இங்க வந்து திருதராஷ்டிரர் போயிட்டாரே, அவர் காட்டுக்குள்ள என்ன பண்ணுவாரு, அவருக்கு உணவு இல்லையே அப்படின்னு எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம்னு நாரதர் சொல்றார். காட்டுக்குள் இருக்கும் பழம், காய், அந்த கிழங்குகளை வைத்து அவங்க தவம் இருப்பாங்க. அந்த தவத்துக்கு அப்புறம் முக்தி கிடைக்கும். அதனால நீ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு என் நாரதர் அறிவுரை சொல்றாரு.
சோ பலமுள்ள ஜீவனை பலவீனமான ஜீவனை பலமுள்ள ஜீவன் தன் சுயநலத்துக்காக உபயோகித்துக் கொள்வது இயற்கையோட சட்டம். வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையில பலவீனமான உயிரை புசிக்கும் முயற்சி எப்போதும் இருந்துட்டே வருது. காட்டுல நீங்க போனீங்கன்னா ஒரு மானை அடிச்சு புலி கொள்ளும், புளிய அடிச்சு யானை கொள்ளும். இந்த மாதிரி மாறி மாறி மிருகங்களுக்குள்ள அது நடந்துட்டே இருக்கும். அது அதனோட இயற்கையோட சட்டம் அது. அப்ப மிருகங்களுக்கெல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத சட்டங்கள் கிடையாது, இயற்கையோட சட்டம் தான். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேத சட்டங்கள். நாம புரிஞ்சுக்க முடியும், ஆனா மிருகங்கள் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயற்கையோட சட்டம் நம்மை தண்டிக்கும். அப்போ நாம சட்டத்தை பின்பற்ற வேண்டும், என்ன வேத முறைகளை பின்பற்ற வேண்டும். தர்ம அர்த்த காம அப்படிங்கிறது கூட இப்ப இல்லாம நேரடியா பக்தி தொண்டு பண்ற அளவுக்கு ரொம்ப எளிமையான பக்தி தொண்டு முறையை நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது ஒண்ணுதான் அந்த பக்தி தொண்டு. அதன் மூலமாக ததாமி புக்தி யோகம் கம்யேனமா உபயாந்தித்தே அப்படின்னு பகவான் நம்ம மனசுக்குள்ள பரமாத்மாவாக இருந்து சைத்திய குருவாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுகிறார். ரொம்ப எளிமையான பக்தி தொண்டு முறையை பின்பற்றி நாம முன்னேற வேண்டும். அப்போ இங்க தலைவர்களாக இருக்கிறவங்க சும்மா ராமராஜ்யத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருக்கிட்டு இருந்தா அது முடியவே முடியாது. மக்களோட இறையுணர்வை எழுப்ப வேண்டும், ஒவ்வொருத்தருக்குள்ள பக்தியை எழுப்பணும். பகவத்கீதை, பாகவதம் போன்ற புனித கிரந்தங்களை பள்ளிக்கூடங்களில் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இப்பத்த குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, வேதங்கள் தெரியாது. அப்புறம் எப்படி நீ ராமராஜ்யத்தை ஏற்படுத்த முடியும்? வெறும் வாயில சொல்லி எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அதை நம்ம இம்ப்ளிஃபை பண்ணணும். எவ்வாறு? இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி தர்றது, கோயில்கள்ல நம்ம பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்றது, கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இன்னும் மேலும் பல இடங்கள்ல அறிமுகப்படுத்துவதன் மூலமாக மக்கள் இந்த விழிப்புணர்வை அடைய முடியும். அப்ப இறை உணர்வு தட்டி எழுப்பப்பட வேண்டும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தகஹோகை, எல்லார்கிட்டையும் இந்த கிருஷ்ண உணர்வு இருக்கின்றது, ஆனால் எழுப்பப்படாமல் தூங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம எழுப்பணும். அடுத்தது பதம் 48. தத்திதம் பகவான் ராஜன் ஏக ஆத்மானாம் ஸ்வத்ருக் அந்தரோஹன்னந்தரோ அபாதி பஷ்யதம் மாயத்யுருதா. அதற்கு நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஜெயவித்ராஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதே கி ஜெய். மொழிபெயர்ப்பு. எனவே அரசே, இரண்டற்ற ஒருவரும் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக உள்ளும் புறமும் விளங்குவருமான பரமபுருஷரை மட்டுமே நோக்க வேண்டும். பொருளுரை. பரமபுருஷ பகவான் இரண்டற்ற ஒருவர் ஆவார். ஆனால் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இயற்கையாகவே அவர் ஆனந்தமயமானவர் என்பதே இதற்கு காரணம். ஜீவராசியிலும் கூட தன்மையில் பகவானுக்கு ஒப்பான அவரது நடுத்தர சகாக்களே ஆவார். பகவானுடைய அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளின் உள்ளும் புறமும் எண்ணற்ற ஜீவராசிகள் உள்ளனர். ஆன்மீக உலகம் பகவானின் அந்தரங்க சக்தியால் ஆனது என்பதால் அச்சக்திக்குள் உள்ள ஜீவராசிகள் பகவானோடு தன்மையில் ஒன்றுபட்டவர்களாகவும் பகிரங்க சக்தியின் களங்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். ஜீவராசி தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் ஜட உலக களங்கத்தினால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இத்தகைய அனுபவங்கள் நிலையற்றவையாகும். இவை ஆத்மாவை பாதிப்பதில்லை. இத்தகைய நிலையற்ற இன்ப துன்பங்களின் உணர்வு பகவானின் குணங்கள் தன்னிடமும் உள்ளன என்பதை மறப்பதால் மட்டுமே ஏற்படுவதாகும். இதயவாசியான பரமாத்மாக உள்ளே இருந்து கொண்டு ஜீவராசியின் இழிவடைந்த நிலையை அவர் திருத்துகிறார். மேலும் ஆன்மீக குரு மற்றும் வேத நூல்கள் ஆகிய தோற்றங்களின் வெளியே இருந்து கொண்டு அவனை திருத்துகிறார். ஒருவன் பகவானை நோக்க வேண்டும். இன்ப துன்பங்களை கண்டு கலங்கிவிடக் கூடாது. மாறாக வீழ்ந்த ஆத்மாக்களை திருத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் பகவானின் புறச்செயல்களில் அவருக்கு உதவியாக இருக்க முயல வேண்டும். சொந்த நன்மைகளுக்காகவோ சில பௌதிக லாபத்திற்காகவோ அல்லது வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காகவோ ஒரு ஆன்மீக குருவாக ஆகக்கூடாது. பரமபுருஷருடன் ஒத்துழைப்பதற்காக அவரை நோக்கும் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்கள் உண்மையில் பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர்.
ஆனால் அவரை மறந்திருப்பவர்கள் இதற்கு நேர்மாறாக உள்ளனர். எனவே பெயரளவையான இன்பத் துன்பங்களினால் கலக்கமடையாமல் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரித்திருக்கிறாரோ அதற்கு உதவுவதற்காக பகவானை நோக்கி மட்டுமே திரும்ப வேண்டும் என்று நாரதர் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு அறிவுரை கூறினார். அதுதான் அவரது முக்கிய கடமையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து பகவான் உள்ள பரமாத்மாவாக இருந்துட்டு ஜீவராசிகளின் இழிவடைந்த நிலையை அவர் திருத்துகின்றார். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பரமாத்மா நம்மளோட நிலையை நினைத்து ரொம்ப கவலைப்படுறாரு. பகவான் கிருஷ்ணர் நம்மளையெல்லாம் எதுக்கு படைச்சிருக்காருன்னா அவருக்கு சேவை செய்ய. ஆனா அவருக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு நம்ம புலன்களுக்கு சேவை செய்ய நாம இங்க பௌதிக உலகம் வந்துட்டோம். வந்தாலும் கூட நீ என்னை விட்டுட்டு வந்துட்டியே, அதனால நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு பகவான் எல்லாம் கோச்சுக்கல. ஆனா என் குழந்தைங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களை திருத்தி ஆட்கொள்ளுவதற்காக பகவான் அவதாரமாக வருகிறார். தன்னுடைய சகாக்களை அனுப்புகிறார். பல வழிகள்ல நம்மளை திருத்தருக்கு அவர் வந்து முயற்சி பண்றார். அப்போ நம்ம உண்மையா பகவானைத்தான் நோக்க வேண்டுமே தவிர இந்த ஜட இன்ப துன்பங்கள்ல நம்ம கலங்கி விடக்கூடாது. அப்ப பகவான் வந்து இந்த ஆத்மாவை திருத்தறதுக்காக பல முயற்சிகள் செய்யறாரு. அப்ப அந்த முயற்சிக்கு வந்து நாம எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டுமே தவிர நாம போலியான ஆன்மீக குருவை அணுகி அவங்களோட ஒரு பொய்யான பிரச்சாரத்துல நாம மயங்கி விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பகவானுக்கு ரொம்ப துரோகம் பண்றாங்க. ஏன்னா ஒரு பிரச்சாரகர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரம்பரா வழியிலிருந்து வரணும். அவங்க வந்து பகவான் கிட்ட நல்லா கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும். பகவானுக்கு முழுதா சேவை செய்யறவங்களா இருக்கணும். அவங்க மட்டும்தான் பகவானோட செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். தாந்தோணித்தனமா நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபீல்டுல நிறைய பேர் இறங்குறாங்க. சாமியார் வேஷம் போட்டா நிறைய சம்பாதிக்கலாம், வாக்கு சொன்னா நிறைய சம்பாதிக்கலாம், மக்கள் வந்து நம்மளுக்கு பணம் கொட்டுவாங்க, அதன் மூலமா நாம் காரு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்ப போலி சன்னியாசிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பகவானுக்கு ரொம்பவே வந்து அபராதம் பண்றாங்க. இப்ப பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவர். அவர் வந்து தன்னோட சக்தியின் வாயிலாக அவரை வெளிப்படுத்துறார். அவர் வந்து ஆனந்தமயமானவர். நாம கூட பகவானோட நடுத்தர சக்தி தான். இப்ப பகவானுக்கு அந்தரங்க சக்தியும் இருக்கு, பகிரங்க சக்தியும் இருக்கு. ஆன்மீக உலகம் பகவானின் அந்தரங்க சக்தியிலால் ஆனது. அதுக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே பகவானோட ஒன்றுபட்டவர்கள். பகிரங்க சக்தியோட களங்கம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க அந்தரங்க சக்தியில இருக்காங்க. தனிப்பட்ட முறையில அப்பவும் அவங்களால செயல்பட முடியாது. என்னதான் பகவானோட உலகத்துல இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனி பவர் கிடையாது. பகவான் எல்லாமே எங்கேயும் யாருக்கும் பவர் கிடையாது. நாமெல்லாம் புறசக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஆனா அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல மேல ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் முழுமையாக பகவானுக்கு வந்து எப்பவும் சேவை செய்யறதுல ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேதங்களும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள். தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. இங்கேயும் சுதந்திரம் கிடையாது, அங்கேயும் சுதந்திரம் கிடையாது. ஆனா பகவானோட குணத்தில் ஒன்றுபட்டவர்களாக எந்த பேதம் கிடையாது. அவ்வளவு தூய்மையானவர்களா இருப்பாங்க. இங்க வந்து நம்மளுக்கு திரிபாத விபூதி, அங்க ஆன்மீக உலகம் நம்மளுக்கு ஏகபாத விபூதி. அப்படின்னா நாம 4ல் 1 பங்குதான் இங்க பௌதிக உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல நம்மளை போல 3 மடங்கு உயிர்வாளிகள் அங்க இருக்காங்க. உயிர்வாளிகள் அப்படின்னா அவங்க எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்ட ஆன்மீக உடல் பெற்ற ஆன்மீகத்தன்மை உள்ளவர்கள். அவங்க புறசக்தியோட கட்டுப்பாட்டில் கிடையாது. பகவானோட அகச்சக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அடுத்தது பதம் 49. சோயம் மத்ய மகாராஜ பகவான் பூத பாவனஹ காலரூபோ அவர்த்தீர்த்னோ ஷ்யாம் அபாவாய சூரத்வித்விஷாம். மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. சோயம் மதய மகாராஜா பகவான் பூத பாவனகா கால ரூபோ வதித்தினோ சயாம் அபவாய் சுரத்விஷாம். பக்தியே துவந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை.
பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பொறாமை கொண்டவர்களை துடைத்தழிப்பதற்காக அனைத்தையும் விழுங்கிவிடும் காலரூபமாக இப்பொழுது பூமியில் அவதரித்துள்ளார். பொருளுரை: பொறாமை கொண்டவர்கள், கீழ்ப்படிபவர்கள் என இரு பிரிவுகள் சேர்ந்த மனிதர்கள் உள்ளனர். இரண்டற்ற ஒருவரான பரமபுருஷரே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார். பொறாமை கொண்ட ஜீவராசிகளும் அவருடைய மகன்களே, ஆனால் அவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். மாறாக பரமபிதாவுக்கு அடங்கி நடக்கும் ஜீவராசிகள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் பௌதிக எண்ணங்களால் அவர்கள் களங்கமடையாதவர்களாக உள்ளனர். அசுரர்கள் பகவானிடம் மட்டுமல்லாமல் மற்றெல்லா ஜீவராசிகளிடம் கூட பொறாமை கொண்டுள்ளனர். உலகில் அசுரர்களின் ஆதிக்கம் மேலோங்கும் போது பகவான் தோன்றி அவர்களை அழித்து பாண்டவர்களை போன்ற தேவர்களின் ஆட்சியை அவர் நிலைநாட்டுகிறார். காலரூபம் என்றவர் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். அவர் சிறிதும் ஆபத்தானவர் அல்ல. ஆனால் அவர் நித்தியத்தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் உன்னத வடிவம் ஆவார். பக்தர்களுக்கு அவரது உண்மையான ரூபம் வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தரற்றவர்களுக்கு அவர் காலரூபமாக தோன்றுகிறார். இது காரண ரூபமாகும். பகவானின் இக்காரண ரூபம் அசுரர்களுக்கு சிறிதும் இன்பமளிக்க கூடியதல்ல. எனவே தங்கள் பகவானால் அழிக்கப்பட மாட்டோம் என்ற பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே பகவானுக்கு உருவம் இல்லை என்று அவர்கள் நினைக்க விரும்புகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒண்ணு சுரா, ஒண்ணு அசுரா. சுரா அப்படின்னா தேவர்கள், பரமபுருஷ பகவானோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க. ஆனா பொறாமை கொண்ட ஜீவராசிகள் இன்னொருத்தவங்க, அவங்க அசுரர்கள். இந்த அசுரர்கள் எப்பவுமே பகவானுக்கு அடங்கி நடக்கிற தன்மை கிடையாது. அப்ப பௌதிக எண்ணங்களால் அவங்க ரொம்ப களங்கம் அடைந்திருக்கிறார்கள். அதனால அவங்க அசுரர்கள். இன்னைக்கு அசுரர்கள் எல்லாம் அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பக்கம் கொம்பு முளைச்சிருக்கும், ரொம்ப பல்லு பெருசா இருக்கும், கருப்பா இருப்பாங்க, பூதமாட்டம். அசுரர்கள்னாலே ஒரு தோற்றம் மலையாட்டம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இந்த யுகத்துல, கலியுகத்துல ஒவ்வொருத்தருகிட்டையும் அசுரர்கள் இருக்காங்க. அப்ப பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகந்தோறும் அவர் தோன்றுகிறார். எதற்காக? இந்த தர்மத்தை காப்பதற்காகவும் அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காகவும் தோன்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப இந்த மாதிரி பகவான் தோன்றி தர்மத்தை நிலைநிறுத்துகிறார் அப்பப்போ. ஏன்னா அதர்மம் ஓங்கும் போது பகவான் கால ரூபத்துல இந்த அசுரர்களை தண்டிக்கிறார். இது ஒரு காரண ரூபம். கால ரூபங்கிறது ஒரு காரண ரூபம். காரணமின்றி காரியமில்லை, காரியமின்றி காரணமில்லை. அப்ப இது ஒரு காரண ரூபம். இக்காரண ரூபத்தை அசுரர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா இந்த காரண ரூபங்கிறது கால ரூபம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த கால ரூபத்துல அவங்களுக்கு மரணம் கிடைக்குது அசுரர்களுக்கு. என்ன அப்ப பகவானால் அழிக்கப்பட மாட்டோம் என்ற பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, பகவான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பகவானுக்கெல்லாம் உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே தேத்திக்கிறாங்க. இப்போ சூரியன் இல்லைன்னு கண்ணை மூடிட்டு ஒருத்தன் உக்காண்டு இருந்தா அவன் முட்டாள் தானே. உலகமே இருட்டு, ஒண்ணுமே கிடையாதுப்பா, இங்கெல்லாம் இருட்டுப்பா, கண்ணை மூடிக்கிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ கண்ணை முழிச்சு பார்த்தா தானே. ஏன்னா நீ உன்னை நீயே ஏமாத்திக்கணும்னு நினைக்கும் போது உன்னை யாராலும் திருத்த முடியாது. அது மாதிரி நிறைய நாத்திகவாதிகள், அசுரர்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, பகவான் எல்லாம் கிடையாது, பகவானுக்கு உருவம் இல்ல, சட்டம் கிடையாது, தாந்தோணித்தனமா என்ன வேணா பண்ணலாம், என்ன ஆட்குமால வேணா போடலாம். ஆனா மரணம் என்னும் காலம் கண்டிப்பா உன்னைய கடிக்கத்தான், மரணம் என்கின்ற பாம்பு கடிக்கத்தான் போகுது. ஒண்ணுமே கிடையாது, அப்ப ஏன் நீ மரணமாகிற? மரணம் ஏன் உன்னை தீண்டுகிறது? வயோதிகம் ஏன் ஏற்படுகிறது? இது எல்லாம் முக்குணங்களுக்கு நீ ஏன் உட்படுகிறாய்? எப்பவுமே நல்ல குணத்துல இருக்க வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்லவே முடியாது. சோ நாத்திகம் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தர்களோட சங்கம் மட்டும்தான் நம்மை உயர்த்தும். ஏன்னா உள்ளது உள்ளபடி, உண்மை எப்பவுமே சூடு, கொஞ்சம் காரமா தான் இருக்கும்.
பொய்ய சொல்லணும்னா அங்க ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா, ஆஹா ஓஹோ உங்களுக்கு நல்ல நேரங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல குடும்பம், ஆஹா ஓஹோன்னு போகும், உங்களுக்கு வயசே ஆகாதுங்க, மரணமே வராதுங்க. யாராவது சந்தோஷப்பட முடியுமா? ஏன்னா பேசுறது பொய்ன்னு தெரியும். ஆனா உண்மை சொல்றவன் யாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். இப்ப ஜோசிகார்கிட்ட போய் நீங்க அடுத்த மாசம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுங்க, இன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு மரணம் வரப்போகுதுங்க, உண்மையவே சொல்றாருன்னா அது நம்மளுக்கு பிடிக்காது. இவன் என்னடா ஆகாவளி ஜோதிடன், நான் வேற யார்கிட்டயாவது போலான்னு போயிடுவோம் தூக்கிட்டு. இந்த 4 ஜோதிடத்தை பார்த்து அப்புறம் திருப்தி வரும். ஏன்னா அடுத்தவன் காசு வாங்குறதுக்காக, இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்க பொய் சொல்லியிருக்கான், நீங்க உங்களுக்கு நல்லா இருக்குங்க நேரம், நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசி அனுப்பிச்சுட்டுருவாங்க. அப்போ உண்மை அந்த மாதிரிதான். நம்மளுக்கு பாகவதம் எடுத்து காட்டுகின்றது. நம்மளுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, உண்மை ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, இதுதான் அபட்டமான சத்தியமான உண்மை. நம்மளுக்கு மரணம் வரப்போகின்றது, காலன் எனும் ரூபம் நம்ம கிட்டயே இருக்கின்றது, அது நம்மை ஆட்டுவிக்கின்றது. பகவான் காலமாக நமக்கு தண்டிக்கிறாரு, இயற்கையோட சட்டம் நம்மளை தண்டிக்கிறது. அப்ப இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், தப்பிக்கணும், தப்பி ஓடணுங்கிறது தான் நம்மளுக்கு முதல் குறிக்கோளா இருக்கணும். அதுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும், பகவானிடம் உள்ள நமது அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உள்ளேயே இருக்கு, நீங்க திடீர்னு எல்லாம் கொண்டு வர வேண்டாம். அந்த அன்பை எப்படி புதுப்பித்துக் கொள்வது? பக்தர்களோட சங்கத்தின் மூலமாகத்தான். அடுத்தது பதம் 50. நிஸ்பாதிதம் தேவ ஹிருதயம் அவசேஷம் பிரதீஷதே தாவத்யூயம் அவேஷத்வம் பவேத்யாவத் இகேஸ்வர. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தேவர்களுக்கு உதவ வேண்டிய தம் கடமைகளை பகவான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். மிச்சத்துக்காக அவர் காத்திருக்கிறார். பகவான் இந்த பூமியில் உள்ளவரை பாண்டவர்களான நீங்களும் காத்திருங்கள். பொருளுரை. பகவானிடமும் அவரது பக்தர்களிடம் பொறாமை கொண்டுள்ள அசுரர்களால் ஜட உலக நிர்வாகிகளான தேவர்களுக்கு தொல்லை உண்டாகும் போது அவர்களுக்கு இதற்காக ஆன்மீக வழியிலே மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து பகவான் அவதரிக்கிறார். மேலே குறிப்பிட்டது போல் பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜட உலகில் காண்பவைகளை எல்லாம் அடக்கி ஆள விரும்பி அவற்றுடன் தொடர்பு கொள்கின்றனர். பொய்யான ஒரு கடவுளாக இருக்க ஒவ்வொருவரும் முயல்கின்றனர். இத்தகைய பொய்க் கடவுள்களிடையே பெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய போட்டியாளர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். உலகில் அசுரர்களின் கூட்டம் பெருகும் பொழுது பகவத் பக்தர்களுக்கு அதுவே நரகமாகி விடுகிறது. அசுரர்களின் பெருக்கத்தினால் உலக கிரகங்களில் உள்ள தேவர்களும் பகவானின் தூய பக்தர்களும் மற்றும் இயல்பாகவே பகவானிடம் பக்தி கொண்டுள்ள பாமர மக்களும் விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். எனவே மனித சமூகத்தை அல்லது மிருக சமூகத்தை கூட சீர்திருத்துவதற்காக பகவான் தாமாகவே அவதரிக்கிறார் அல்லது அவரது பக்தர்களில் சிலரை அனுப்பி வைக்கிறார். இத்தகைய பிளவுபட்ட நிலையில் மனித சமூகத்தில் மட்டுமல்லாமல் மிருகங்கள், பறவைகள், பிற ஜீவராசிகள் மற்றும் தேவர்களுக்கிடையிலும் கூட நிகழ்கின்றன. ஹம்சன், ஜராச்சந்தன் மற்றும் சிசுபாலனை போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக வந்தார். யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்த அசுரர்கள் அனைவருமே பகவானால் கொல்லப்பட்டனர். இப்பொழுது யதுவம்சம் என்று அழைக்கப்படும் அவரது சொந்த வம்சமும் அழிந்து விடுவதற்காக அவர் காத்திருந்தார். இது யதுவம்சம் பகவானின் விருப்பத்தினால் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டது. தமது நித்திய உலகிற்கு தாம் புறப்படும் முன்பாகவே இவர்களை அங்கு அனுப்பிவிட பகவான் விரும்பினார். விதுரை போலவே நாரதரும் உடனடியாக நிகழப்போகும் யதுவம்சத்தின் அழிவை பற்றி வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அரசருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மறைமுகமான ஒரு குறிப்பை மட்டுமே உணர்த்தி அச்சம்பவம் நிறைவேறி பகவான் புறப்பட்டு செல்லும் வரை காத்திருக்கும்படி கூறினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இங்க பார்த்தோம், அசுரர்களால தேவர்களுக்கு தொல்லை ஏற்படும் போதெல்லாம் பகவான் என்ன பண்றாருன்னா, தேவர்களை காப்பதற்காக கிருஷ்ணலோகத்திலிருந்து இங்க வந்து அவர் லீலைகள் புரிகின்றார். இப்ப நிறைய லீலைகள் இந்த மாதிரி நாம பார்த்திருப்போம். ராவணன் எப்படி தேவலோகங்களை எல்லாம் கைப்பற்றி அவங்களெல்லாம் படிக்கட்டா வச்சு மேலுலகத்திற்கு, சொர்க்கலோகத்திற்கு போக ஏற்பாடு பண்றாரு. நவகிரகங்களை எல்லாம் அந்த படிக்கட்டா மாற்றி அங்க மேல போகணும்னு ஏற்பாடு பண்றாரு. மக்களை ரொம்ப துன்புறுத்துறாரு. அசுரத்தன்மை உள்ள ஒரு ஆட்சியை நடத்துறாரு. சீதா தேவியை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வர்றாரு.
அப்போ இது எல்லாம் இந்த லீலைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அசுரர்கள் ரொம்ப ஒரு அதர்மம் ஓங்கும் போது பகவான் வந்து அவங்களை அழித்து தர்மத்தை காக்குறார். இப்படி எப்பவுமே இந்த போட்டி நடந்துட்டே இருக்கும். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்டி நடந்துட்டே இருக்கும். தேவர்கள் யாரு? பகவானுக்காக சேவை செய்யும் பக்தர்கள். அப்ப அவங்க தேவர்களுக்கு துன்பம் தரும்போது பகவான் அங்க வந்து காப்பாத்துறாரு. அமிர்தம் கூட பகிர்ந்து கொடுக்கப்படும் போது தேவர்களுக்கு தான் அதை வந்து விஷ்ணு எடுத்து கொடுக்கிறார். ஏன்னா அசுரர்கள் கையில கிடைச்சிட்டு அவங்க அழியா வரம் பெற்றார்கள் என்றால் பகவானோட சட்டத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. ரொம்ப அட்டூழியம் ஜாஸ்தி ஆயிருன்னு இது அசுரர்களுக்கு போகக்கூடாது. அப்ப தேவர்களுக்குரியதுதான் அமிர்தம் அப்படின்னு அதை பங்கு போட்டு கொடுக்கிறாரு. அதுலயும் வந்து ஒரு அசுரன் வந்து அந்த அமிர்தத்தை பருகினதுனால ராகு கேதுவாக இன்னைக்கு வரைக்கும் நவகிரகங்கள்ல அவர் இருக்காரு. தலையும் பாம்பும் அவர் வந்து இன்னை எப்படி அசுரன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டும் போது கூட அவன் அந்த அமிர்தத்து கொடுத்த பலனால தலையும் அந்த உடலும் வேறு வேறாக இருந்தாலும் கூட ராகு கேது என்ற பெயர்ல இப்பவும் நவகிரகங்கள்ல இருக்காரு. நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருக்காரு. அப்ப இந்த கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன் பொறாமையோட வடிவம், ராவணன் காமத்தோட வடிவம், கம்சன் பேராசை, இப்படி எல்லாரும் ஒவ்வொரு வடிவங்களாக அசுரர்கள் இருப்பாங்க. இந்த அசுரர்களை எல்லாம் அவர் நேரடியாவே அழிச்சார். ஆனா இந்த கலியுகத்துல ஒவ்வொருவர் மனசுலயும் அசுரத்தன்மை இருக்கின்றது. இந்த அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மள எல்லாரையுமே போட்டு தள்ளிடணும். அதனால பகவான் என்ன பண்றாரு? கருணை அவதாரமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? இந்த பக்தியை எடுத்து கொடுத்துட்டு போறார். ஹரிநாம ஜபத்தை நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறார். ஏன்னா கருணையோட வடிவமா வந்ததுனால இங்க அவர் ஆயுதத்தையே எடுக்கல. சங்கு, சக்கரம், பத்மம், கதாபத்மம், கதை அதெல்லாம் எடுத்துட்டு வரல. அவர் வந்து நிராயுத பாணியா வந்தாரு. வந்து மக்களுக்கெல்லாம் ஹரிநாம ஜபத்தை சொன்னார். அப்ப இந்த ஹரிநாம ஜபம் தான் நம்மளுக்கு இங்கிருந்து மீள்வதற்குரிய ஒரே வழி. தன்னோட கருணையோட அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதாரங்கள் கடல் அலைகள் போல எண்ணற்றவை இருக்கின்றது. ஆனா அந்த அவதாரங்களையே மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம் யாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அவரை யாரையுமே அழிக்கல, எல்லாருக்கும் கருணை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா நான் அழிக்கணும்னு நினைச்சா நாம எல்லாருமே அழிய வேண்டிய அவ்வளவு ஒரு மகா பாதகர்கள் நாம எல்லாருமே. ஏன்னா கடவுளை நினைக்காம நன்றி கெட்டத்தனமா அவர்கிட்ட எல்லாம் பல கோடி ஜென்மமா வாங்கி சாப்பிடுறது ஒன்பே. நம்ம கிட்ட எல்லாரும் வாங்கிட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுக்காம இருந்தா எவ்வளவு கோபம் வருது. நீ 5 ரூபா நேத்து வாங்கினீல, அது மனசுல வச்சுட்டே இருப்போம். அடுத்த நாள் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை இவ யூஸ் பண்றான், நாம வந்து இவளுக்கு செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை செலவு பண்ணா அடுத்த தடவை செலவு பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட கஞ்சூசா இருக்கிறோம். ஆனா பகவான்கிட்ட கோடிக்கணக்கான ஜென்மம் வாங்கிட்டே இருக்கிறோம், திருப்பி ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? உன்னை பொருளை கொடுன்னா கேட்கிறாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே தத்தகம் பக்தி வக்ருதம் அஸ்னாமி பிரேதாத்மனக. ஒரு பூவோ இலையோ ஒரு நீரோ துளசி போட்டு ஒரு புஷ்பமோ கேட்கிறாரு. எதுக்கு கேட்கிறாரு? அப்படியாவது நீ நான் உனக்கு கருணை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பத்தா. அவருக்கு அது தேவை கிடையாது. நாம கொடுத்துதான் அவர் குடிக்கணுங்கிறது கிடையாது, நாம கொடுத்துதான் அவர் சாப்பிடணுங்கிறது கிடையாது. அவர் ஆத்மராமா, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா உன்னை எப்படி நான் நினைக்க முடியும்? நீ ஏதாவது அன்பை வந்து ரெசிப்ரிகேட் பண்ணணும். நீங்க ஒரு குழந்தை இருக்குதுன்னா, குழந்தை பெற்றுக்கிட்டு சும்மா போட்டுற மாட்டீங்க. அதுக்கு குளிப்பாட்டுவீங்க, அதுக்கு ட்ரெஸ் போடுவீங்க, அதுக்கு பால் கொடுப்பீங்க, அதுக்கு உணவு கொடுப்பீங்க, அன்பை வெளிப்படுத்துறீங்க. அது போல அந்த குழந்தையும் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துது. எங்கிருந்து? உங்களோட பொருளை எடுத்து உங்களுக்கே ஊட்டி விடும், இல்ல உங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும், உங்க பணம் தான். அது போலத்தான் பகவானோட வச்சே நம்ம பகவானுக்கு திருப்பி கொடுக்கும் போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார். என் குழந்தை என் மேல பாசமா இருக்கான், என்னைய நினைச்சு பாக்குறான். அப்ப நாம பகவானை நினைக்காத விட்டது எவ்வளவு பெரிய அபராதம் பாருங்க. நாம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்கோம் கோடிக்கணக்கான ஜென்மத்துல.
வேணும் 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 வேணும்னு தான் வாங்குறோமே தவிர பகவானுக்கு திருப்பி நம்ம என்ன பண்றோம், அன்பை எப்படி பரிமாற்றம் பண்றோம் கிடையாது, மறந்துடுறோம். வேணுங்கிறதோட நிறுத்திக்கிறோம். கிடைக்கலைன்னா திட்டுறோம். நீ எல்லாம் ஒரு கடவுளா, அல்பத்தனமா ஏதாவது பொருள் வேண்டி நாம ஒரு பரிகாரம் பண்ணியிருப்போம், ஒரு அபிஷேகம் பண்ணியிருப்போம், உனக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணனே, உனக்கெல்லாம் விளக்கேத்துனே, என்னமோ அவருக்கு தேவை மாதிரி. அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. எனக்கு தேவை, அதனால நான் பண்ணினேன். ஆனா நான் சொல்லி காட்டுறது ரொம்ப பெரிய பெரிய கேவலம். அடுத்தது பதம் 51. திருதராஷ்டிர சக பிராப்த்ரா காந்தாயா ச ஸ்வபாயா தஷ்ணேன ஹிமவத ருஷீனாம் ஆசிரமம் கதஹ. மொழிபெயர்ப்பு. ராஜனே, தம்பி விதுரருடனும் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையின் தென்பகுதியிலுள்ள பெரும் ரிஷிகளின் ஆசிரமங்களை அடைந்து விட்டனர். இங்க யார் சொல்லிட்டு இருக்கா? நாரதர். நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்கிறார். பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜனின் கவலைக்கு சமாதானம் கூறும் வகையில் நாரதர் தத்துவார்த்தமான கருத்துக்களை பேசினார். அதன் பிறகு திருதராஷ்டிரன் எதிர்கால திட்டத்தை தமது ஞான கண்ணால் கண்டு அதை பின்வருமாறு விளக்கினார். நாரதர் திக்கால ஞானி, முக்காலமும் அறிந்தவர். அதனால அவர் தனது சிந்தனையில அதையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கார். அடுத்தது பதம் 52. ஸ்ரோதோபி சப்தர்பி யாவை ஸ்வர்துனி சப்ததா வியஸ்தாத் சப்தானம் பிரீத்தயே நானா சப்தஸ்ரோத பிரச்சசதே. அந்த இடம் சப்தஸ்ரோத 7 பிரிவுகளை கொண்டது என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அங்கு கங்கை நதி 7 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 பெரும் ரிஷிகளின் திருப்திக்காகவே இவ்வாறு செய்யப்பட்டது. பதம் 53. ஸ்நான்வானு சவணம் தஸ்மின் ஹூத்வா சாக்னின் யதா விதி அப்பஷ உபசாந்தாத்மா ச ஆஸ்தே விகதைசனை. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இப்பொழுது திருதராஷ்டிரர் சப்த ஸ்ரோத கரைகளில் தினமும் காலை, நடுப்பகல், மாலை ஆகிய 3 வேளைகள் குளிப்பதன் மூலமாகவும், அக்னிகோத்திர யாகத்தை செய்வதன் மூலமாகவும் மற்றும் நீரை மட்டுமே பருகுவதன் மூலமாகவும் அஷ்டாங்க யோகத்தை துவங்குவதில் ஈடுபட்டுள்ளார். இது மனதையும் புலன்களையும் அடக்க உதவி செய்வதுடன் குடும்ப பாசத்தை பற்றிய எண்ணத்திலிருந்தும் ஒருவரை முழுமையாக விடுவிக்கிறது. பொருளுரை. யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்திலிருந்து பிரித்து ஆத்மாவை நோக்கி அழைத்து செல்வதற்குரிய ஒரு செயற்கையான வழியாகும். ஆசனம், தியானம், ஆன்மீக எண்ணங்கள், உடலுள்ள காற்றை திறமையாக கையாளுதல் மற்றும் பரமபுருஷனான பரமாத்மாவை நோக்கிய சமாதியில் படிப்படியாக நிலைபெறுதல் ஆகியவை யோக முறையின் துவக்க நிலைகளாகும். இத்தகைய செயற்கையான வழிகளால் ஆன்மீக படிக்கு உயர்வதற்கு தினமும் 3 தடவைகள் குளித்தல், இயன்றவரை உபவாசம் இருத்தல், அமர்ந்து ஆன்மீக விஷயங்களில் மனதை ஒருமுனைப்படுத்துதல் ஆகிய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறாக படிப்படியாக மனதை பௌதிக விஷயங்களிலிருந்து பிரித்துவிட வேண்டும். மாயையான பௌதிக விஷயங்களில் மூழ்கி கிடப்பதே பௌதிக வாழ்வாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், குழந்தைகள், சொத்து மற்றும் தொழில் ஆகியவை ஆத்மாவை மூடியுள்ள சில பௌதிக திரைகளாகும். இந்த யோக முறை ஒருவனின் எல்லா மாயையான எண்ணங்களிலும் ஈடுபட்டு படிப்படியாக பரமபுருஷரான பரமாத்மாவை நோக்கி திரும்புவதற்கு உதவுகிறது. பௌதிக கல்வியாலும் சகவாசத்தாலும் எளிதில் அழியக்கூடிய பொருட்களின் மீது மனதை ஒருமுனைப்படுத்தும் கலையை நாம் கற்று ஆனால் அவற்றை முற்றிலும் மறந்துவிட செய்யும் முறையே யோகமாகும். பெயரளவையான நவீன யோகிகளும் யோக முறைகளும் ஜால வித்தைகளை வெளிக்காட்டுகின்றன. மேலும் அறியாமல் உழல்பவர்கள் இத்தகைய பொய்யான விஷயங்களால் கவரப்படுகின்றனர் அல்லது ஜட உடலின் நோய்களை குணப்படுத்தும் சாதாரண ஒரு யோக முறையாக இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் யோக முறையானது நம்முடைய வாழ்வு போராட்டம் முழுவதிலும் நாம் சேகரித்துள்ள அனைத்தையும் மறந்துவிட பயிற்சி செய்யும் ஒரு முறையாகும். திருதராஷ்டிரர் அவரது மகன்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அல்லது அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக பாண்டவர்களின் சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதிலேயே இவ்வளவு காலமாக ஈடுபட்டு வந்தார். இச்செயல்கள் ஆழ்ந்த பௌதிகவாதிகளுக்கு, ஆத்மாவை அறியாதவர்களுக்கும் பொதுவான விவகாரங்களாகும். இது எப்படி ஒருவரை சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்பதை அவன் காண்பதில்லை. தம்பி விதுரரின் கருணையால் அறிவு புகட்டப்பெற்ற திருதராஷ்டிரர் அவரது ஆழமான பௌதிக
பௌதிக ஈடுபாடுகளை காண முடிந்தது. இவ்வாறு அறிவை பெற்ற அவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்காக வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது. தெய்வீகமான கங்கையின் ஓட்டத்தினால் புனிதமடைந்த ஒரு இடத்தில் திருதராஷ்டிரர் எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைப்போகிறார் என்பதை பற்றி ஸ்ரீ நாரத தேவர் முன்னதாகவே அறிவிக்கிறார். கெட்டியான உணவு இல்லாமல் நீரை மட்டுமே பருகிக் கொண்டு இருப்பதும் உபாசமாவே கருதப்படுகிறது. ஆன்மீக அறிவில் முன்னேறுவதற்கு இது தேவைப்படுகிறது. முட்டாள் ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளை அனுஷ்டிக்காமல் பொய்யான ஒரு யோகியாகி விடுகின்றான். முதலாவதாக நாவடக்கம் இல்லாதவனால் யோகியாக முடியாது. யோகியும் போகியும் இரு எதிர்ப்பதங்களாகும். உண்டு மகிழ்ந்து போகத்தில் ஈடுபட விரும்பும் போகியால் யோகியாக முடியாது. ஏனெனில் ஒரு யோகி கட்டுப்பாடில்லாமல் உண்டு மகிழ அனுமதிக்கப்படுவதில்லை. திருதராஷ்டிரர் நீரை மட்டுமே பருகி ஆன்மீக சூழ்நிலை கொண்ட ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியின் எண்ணங்களில் ஆழ்ந்து போனார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இருந்தாரா மாதாஜி? திருதராஷ்டிரர் அப்படி பகவானை நினைச்சுக்கிட்டு இருந்தாரா மாதாஜி? ஆமா மாதாஜி, யோக முறையில இருந்தாரு. பகவானையே அவரால் நினைக்க முடியலைனாலும் யோக முறையை பின்பற்றினார். யோக முறை ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவரு அவர் இவ்வளவு இருந்திருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுக்காகத்தானே விதுரர் போராடுறாரு, கடைசியிலயாவது நீ நல்ல வழியை கைப்பற்று அப்படின்னு. அதனாலதான் அவர் வந்து முக்தி வரைக்கும் தான் கொண்டு போக முடிஞ்சது. ஆனா அவர் பக்திக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா கடைசி நேரத்துல சூரிய நமஸ்காரங்கிறது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறது முடியாது. கடைசி நேரத்துல நம்ம பக்தி பண்ண முடியாது. அதனால யோக முறையை ட்ரை பண்றாரு. ஏன்னா அந்த காலத்துல யோக முறை தானே. ஆமா ஆமா இல்ல அப்ப மனசை நினைச்சு கடைசியை படிக்கும் போது இது பண்றேன். ஸ்ரீ ஹரியின் எண்ணங்களில் ஆமாங்க, எவ்வளவு பெரிய ஆமாங்க சரி. ஆனா அவருடைய யோக முறையில அவரே தீயை உண்டாக்கி அவரே அதுல இரையாகிறாருன்னு போட்டிருக்காங்க. ஆனா சில இடத்துல வந்து காட்டு தீனால அவர் இரையானார்னு போட்டிருக்காங்க. ஆமா, அது எக்ஸாக்டா தெரியல. ஆனா இங்க நம்மளுக்கு பாவத்துல சொல்லப்பட்டிருக்கு காட்டு தீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி படத்துல பாருங்களேன், முன்னாடி படத்துல காந்தாரியும் உடன்கட்டை ஏறினார், யோக சக்தியால் தானே உண்டாக்கிய தீக்கு தன் உடலை இரையாக்கினார். பிறகு பதிவிரத்தையான அவரது மனைவி காந்தாரியும் சிந்தை களையாமல் தீயினுள் பிரவேசித்தாள் போட்டிருக்காங்க படத்தோட. யோகம் கைவர பெற்றிருந்தால் அப்படி பண்ணிருப்பாரு மாதாஜி. ஏன்னா யோக சித்தி முழுசா கைவர பெற்றால் அந்த அஷ்டமா சித்தி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும். அது இங்க 2 முறையும் நாம வந்து மேலோட்டமா எடுத்துக்கலாம், அவ்வளவு டீப்பா போக வேண்டியது. தீயில வந்து அவர் இரையாயிட்டார் எனிவே. ஆனா அந்த அளவுக்கு அவர் யோகம் வந்து முழுசா இது பண்ணாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதைத்தான் அங்கே பரிந்துரைச்சிருக்காங்க. ஏன்னா பக்தி யோகங்கிறது அவருக்கு வராது, சீக்கிரம் வராது. ஏன்னா முதல்ல இருந்து அதை பயிற்சி பண்ணியிருந்தா தான் வந்திருக்கும். அப்ப கடைசியில முக்திக்காவது வழிய வைக்கிற மாதிரி இவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா பகவான் மேல அவருக்கு முதல்ல இருந்தே பாசம் இருந்திருந்ததுன்னா பக்தி யோகம் பண்ணிருப்பாரு. இப்ப அதுக்கு வழி இல்ல, அதனால அஷ்டாங்க யோகம் அந்த காலத்துக்குரிய யோக முறையான அஷ்டாங்க யோகத்தை பண்றாரு. மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஜடத்திலிருந்து பிரிஞ்சு அந்த ஆத்மாவை மேல நோக்கி கொண்டு போறது. அந்த அப்ப அந்த மாதிரி போறவங்களுக்கு மறுபடியும் அங்கே போனாலும் திருப்பியும் மறுவாழ்வு உண்டுன்னு அங்க நாம வந்து பிரம்மஜோதி வரைக்கும் போலாம். பிரம்மஜோதி வரைக்கும் போய் அங்க இருந்து மறுபடியும் தவம் பண்ணி சக்சஸ் ஆனா மறுபடியும் பகவான்கிட்ட போலாம். ஆனா அங்க போய் நம்மள தவம் பண்றதுக்கு நம்மளுக்கு பகவானோட அந்த எண்ணம் வரணும், வாய்ப்பு வரணும். அப்பவும் பகவான் மேல ஈர்ப்பு ஏற்படல அப்படின்னா நம்ம பகவானோட லோகத்துக்கு போக முடியாது. மறுபடியும் வந்து அந்த மாதிரி யோகிகள் எல்லாம் தவறும் போது, பிரம்மஜோதியில இருந்து தவறும் போது இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பெரிய ஒரு சமூக சேவகன் அப்படிங்கிற நிலையில செயல்படுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடம் கட்டுவாங்க, இந்து மதம் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடுவாங்க. இந்து முன்னணி கட்சியில ரொம்ப கல்யாணமே பண்ணிக்காம தீவிரமா அதுக்காக செயல்படுவாங்க. நிறைய மருத்துவ உதவி பண்ணுவாங்க, மரம் வைப்பாங்க, ஆறு கிளீன் பண்றது, நதிகள் கிளீன் பண்றது, இந்த மாதிரி சமூக சேவைகள்ல ஆழ்ந்து ஈடுபட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பிரம்மஜோதியை நோக்கி தவம் பண்ணவங்க. ஏன்னா பகவான் மேல பற்று இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி போயிருவாங்க சமூக சேவைகள்ல.
ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்களா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா அது வாழ்க்கையோட இறுதி லட்சியம் கிடையாது. பகவானை அடையறதுதான் இறுதி லட்சியம். பக்தி தொண்டு பண்றதுதான் இறுதி லட்சியம். அதுதான் மேன்மையானது. ஆனா அவங்க வந்து நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீங்க இதெல்லாம் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். நீங்க என்னதான் மனித உடலுக்கு நீங்க மருத்துவ உதவி தந்தாலும், உதவி தந்தாலும், பௌதிக கல்வி தந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடியது. பகவான் தான் அழி அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பகவான் மேல பக்தி பண்ணுங்கன்னா அவங்களால முடியவே முடியாது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் பண்றவங்க உள்ள இருக்கிற பரமாத்மா அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு தெரியாது. பரமாத்மா இருக்காரு ஒவ்வொரு உயிரிலையும், அதுக்குத்தான் செய்யறோம். அந்த பரமாத்மா உள்ள இருக்காரு அப்படியும் வழிபட தெரியாது. அவங்க வந்து மனித உடலைத்தான் பெருசா நினைப்பாங்க. ஆனா மனித உடலுக்கு நீங்க எவ்வளவு நாள் சோறு போடுவீங்க? ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க 5 நாள் சோறு போடுவீங்க, 6 நாள் சோறு போடுவீங்க, வாழ்நாள் ஃபுல்லா போட முடியுமா? அப்படி போட்டாலும் அதனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவனுக்கும் கை கால் இருக்கு. அது அப்போ அந்த இறை உணர்வை கொடுக்கும் போது அவனுக்கு முழுமையான பிரயோஜனம் இருக்கும். இறை உணர்வு தான் அவனை காப்பாத்த போறது. நீங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அவனோட ஆத்மாவை நீங்க காப்பாத்த முடியாது. இந்த உடல் பெற்ற ஆத்மாவானது எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். அவனை கஷ்டத்துல இருந்து விடுவிக்கணும்னா முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பகவானோட நாமத்தை சொல்லி கொடுத்து பகவான் மேல பக்தி பண்ண நாம ஏற்பாடு பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து இந்த குரூப்புக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க, பக்தியை பத்தி சொல்லி கொடுங்கன்னு நாம சொல்றோம். நிரந்தர தீர்வு. அதுதான் நிரந்தர தீர்வு. ஆமா. அப்ப உடலுக்குள்ள நம்மளுக்கு 5 விதமான காற்று இருக்கு. அபான, வியான, உதான, சமான, பிராண அப்படின்னு 5 விதமான காற்று இருக்கின்றது. அந்த காற்றுக்கு நடுவுலதான் ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவை வந்து இந்த மாதிரி கட யோகிகள், அஷ்டாங்க யோகிகள் அதை விடுவிச்சு மேல கொண்டு வருவாங்க. நம்மளோட ஒவ்வொரு சக்கரால இருந்து அத மேல கொண்டு வந்து பிரம்மரந்திரம் அப்படின்ற நெத்தி உச்சியில அந்த பிரம்மரந்தத்துல இருந்து அந்த வெளியில எடுப்பாங்க. இந்த மாதிரிதான் அன்னைக்கு யோக முறை இருந்தது. வீடு, நாடு, சமூகம், குழந்தைகள், சொத்து, தொழில் இதெல்லாம் ஆத்மாவை மூடி இருக்கிற பௌதிக திரை. இந்த சமூகம், குழந்தை, ஏன்னா ஒருவன் வந்து ஒரு குடும்பத்துல சிக்கிறான் அப்படின்னாலே என்ன, அங்க ஆண் பெண் அட்ராக்ஷன். அடுத்த அட்ராக்ஷன் என்ன, குழந்தைகளோட மழலை மொழி. இதுல எல்லாம் தான் மயங்கி அவன் தன் வாழ்நாளை கழித்து விடுகிறான். அப்புறம் சொத்து, தொழில், குடும்பம், சமூகம் இதெல்லாம் பௌதிக திரை. ஆனா இந்த யோக முறை வந்து இந்த எல்லா மாய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு பரமபுருஷனான பரமாத்மாவை நோக்கி திருப்புவதற்கு உதவுகிறது. அப்ப யோகம் பண்றதுனால, அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி பகவான் மேல செலுத்தும் போது அவனுக்கு உள்ளிருந்து பரமாத்மா அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். இதெல்லாம் பௌதிக திரை, இதுல இருந்து விடுபட்டு நீ என்னை நோக்கி வா. ஏன்னா இது எத்தனை யுகங்களா எத்தனை காலங்களா, யுகங்கள் தோறும் ஒவ்வொரு பிறவி தோறும் இதைத்தான் நாம் பார்த்துட்டே இருக்கணும். இந்த பௌதிக திரைய, சொந்தம், நாடு, குடும்பம் இந்த மாதிரி. ஆனா பகவானை பாக்குறவன் தான் உண்மையான பார்வை. ஏன்னா பகவான் ஆனா வெளியில தெரிய மாட்டாரு. அதை எப்படி பார்க்கணும், நாம உள்முகமாக பார்க்க வேண்டும், வெளியில கிடையாது. ஆனா இன்னைக்கு நவீன யோகிகள் என்ன பண்றாங்க, ஜால வித்தை காட்டுற மாதிரி எல்லாரையும் பொய்யான ஒரு அட்ராக்ஷன் பண்ணி, நீங்க வாங்க உங்க நோயெல்லாம் குணப்படுத்தி தர்றேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, வெளிப்புறமான ஒரு யோக முறை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க என்ன வேணா சாப்பிட்டுட்டு வாங்க, யோகம் பண்ணுங்க. அவங்க மட்டன், சிக்கன், மீன், துள்றது, குதிக்கிறது, நண்டு, வண்டு எல்லாத்தையும் பிடிச்சு தின்னுட்டு வருவாங்க. ஆனா யோக முறை எப்படி நியம ஆச்சனை அப்படின்னு வரிசையா போகணும். எதை விட வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், அதையெல்லாம் தெரியாம ஒருத்தன் நீ என்ன வேணா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து யோகா பண்ணுங்கிறாங்க இங்க. ஏன்னா அவனுக்கு பணம் வேணும். பணத்துக்காக அவன் தப்பான யோக முறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இங்க திருதராஷ்டிரன் வந்து இதையெல்லாம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் இந்த மாதிரி ஒரு யோக முறையை பின்பற்றுகிறார். அப்ப தம்பி விதுரரின் கருணையினால் அறிவு புகட்டப்பட்ட திருதராஷ்டிரன் அவரது ஆழமான பௌதிக ஈடுபாடுகளை அவரால் காண முடிந்தது.
ஏன்னா ஒரு தூய பக்தர் கருணை இல்லாம, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு தூய பக்தரோட கருணை இல்லாம யாராலும் பக்தி தொண்டை எடுக்க முடியாது. இவ்வாறு அறிவை பெற்ற அவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்கு வீட்டை விட்டு வெளியேற முடிஞ்சது. அப்போ ஒருத்தர் வந்து 3 முறை குளிச்சு அந்த உடம்பை மனதையும் எல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறம்தான் யோகா பண்ண ஆரம்பிக்கிறார். முட்டாள் ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளை அனுஷ்டிக்காமல் பொய்யான ஒரு யோகியாக விரும்புகிறான். நாவடக்கம் இல்லாதவன் யோகியாக முடியாது. இது முக்கியமான உறுப்பு என்ன? ஜிக்வாகு, நாக்கு. ஏன்னா நாக்குதான் ரொம்ப பேசுறது. பேசி 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 ஒரு தவளை எப்படி குவாக் 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 குவாக்னு சத்தம் போடும். அப்ப பாம்பு வந்து அலர்ட் ஆகி, ஓ நீ இங்கதான் இருக்கிறியா, இரு உன்னை சாப்பிட வரேன்னு வந்து லபக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிரும். அது மாதிரிதான் நம்ம கண்ணில் காண்பதை எல்லாம் உண்ண வேண்டும். கலர் கலரா இருந்தா போறோம். அது பிரசாதமா இல்லைன்னா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வாயில கொட்டுப்போம். அது வந்து உணர்வுகளை பாதிக்கிறது. ஆனா அந்த காலத்துல யோகிகள் எல்லாம் காட்டுக்கு போவாங்க, இலைதலைகளை சாப்பிடுவாங்க, அதையும் விட்டுட்டு வெறும் நீரை மற்றும் அருந்துவார்கள், அதையும் விட்டுட்டு வெறும் காற்றை மற்றும் சுவாசிப்பார்கள். இது நாம துருவ மகாராஜா எப்படி தவம் பண்ணார் 5 வயசுல அப்படின்னு நாம பார்ப்போம். இப்படி ஒன்னொன்னா விட்டு அவர் வந்து காற்றை மட்டும் சுவாசிச்சு கடைசியில அந்த மூச்சு காற்றை கூட அடக்கிட்டாராம். அப்பதான் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அவ்வளவு கடுமையான தவம் இருந்தார். அப்ப தவம் அப்படின்னா நாம உன்னை தியாகம் பண்றது, நாக்கு அடக்கி பிரசாதத்தை மட்டும் சாப்பிடணும், அதுவும் அளவா சாப்பிடணும். அப்ப போகி மோகி யோகி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. யோகி அப்படிங்கிறவன் 2 வேளை சாப்பிடுவான். போகி அப்படின்னா 3 வேளை சாப்பிடுவான். மோகி அப்படின்னா 4 வேளை சாப்பிடுவான். துரோகிங்கிறவன் எத்தனை வேளை வேணா சாப்பிடுவான். ஏன்னா அவன் அடுத்தவன் உணவையும் சேர்ந்து அவனே சாப்பிட்டுக்குவான். இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க இந்த உலகத்துல. அப்போ அளவா சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மனமானது கரெக்டா இயங்கும். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மச யுக்த ஸ்வப்னாபோதஸ்ய யோகோ பவதி துககா. அப்ப ஆகாரம் அளவோட இருக்கணும். நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் அதுவும் அளவோட இருக்கணும். தூக்கம் அளவோட இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவனால யோகியாக முடியும். இது வந்து 6வது அத்தியாயத்துல நாம பார்க்கலாம். அப்போ அளவா உண்டு வாழ்ந்ததுனாலதான் யோகிகளால மனதை கட்டுப்படுத்த முடிஞ்சது. நீங்க நிறைய சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துரும். தூக்கம் அப்படியே முழிச்சிட்டு இருந்தாலும் உங்களால மனசை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களோட சக்தி எல்லாம் எங்க விரயமாகுதுன்னா ஜீரண சக்திக்கு போயிருது. ஜீர்ணிக்க முடியாம ஒரு கொள்ளாத வாயில கொழுக்கட்டை துணிச்ச மாதிரி உங்க வயிற்றுல நிறைய போட்டீங்கன்னா அந்த இயந்திரமானது முழு சக்தியும் அதுக்கு பயன்படுத்துது. அப்ப உங்களுக்கு ரத்த ஓட்டம் அங்க கிடைக்காது. அந்த ரத்த ஓட்டம் எங்க எடுத்துக்குது? உங்களோட ஜீரண சக்தியை அதிகமா எடுத்துக்குது. அப்ப மேல மூளைக்கு வராது, ரத்தம் பாஸ் ஆகாது. நீங்க எந்த உறுப்பை அதிகமா பயன்படுத்துறீங்களோ அந்த உறுப்புக்கு ரத்தம் அதிகமா சேதமாகுது. அப்ப உங்களுக்கு மத்த உறுப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால எல்லாமே யுக்தாகார விகாரஸ்ய. யுக்தாகார அப்படின்னா அளவான விதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமா நாக்கையோ இல்ல மற்ற புலன்களையும் யூஸ் பண்ணும்போது நீங்க நிறைய சக்தியை விரயம் பண்றீங்க. அப்ப இந்த நாக்கு வந்து பேசக்கூடாதெல்லாம் பேசுது. அதனால பாப விளைவுகள் வருது. நீங்க என்ன செயல் கூட செய்ய வேண்டாம். நீங்க நாக்க வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட பேசுனீங்க, பொல்லாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா அவங்களோட மன வருத்தம் உங்களை அட்டாக் பண்ணுது. அது வந்து பாவ விளைவுகளா மாறி மறுபடியும் உங்களை அது துன்புறுத்துது. சோ பிறவிதோறும் இதேதான் நாம் அனுபவிக்கிறோம். அப்ப நாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. சாப்பிட்றதுல ஆகட்டும், பேச்சுல ஆகட்டும். நீங்க 10 சொற்களை சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு சொல் தவறாக அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க ஆனா சொல்லிருக்கவே மாட்டீங்க. சொல்லாத ஒண்ணு அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. நம்மளத்தான் சொல்றாங்க. ஆனா உண்மையில நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்க. அது தேவையா? பகவானை பத்தி பேசும்போதும் ஏதாவது தப்பு வருதா உங்களுக்கு? பகவானை தவிர நாம என்ன பேசினாலும் அதுல தவறு வரும், அதுல விளைவுகள் வரும். அதனால இந்த நாக்கை பகவானை பற்றி பேசுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு மத்த நேரங்கள்ல சைலண்டா வைக்கணும். ஒரு புத்திசாலிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாக்க வாயை வந்து க்ளோஸ் பண்ணி காதை மட்டும் திறந்து வைம்பாங்க. அப்ப நீங்க அடுத்தவங்ககிட்ட நீங்க கேட்கும் போது அதை நல்லதை மட்டும் கிரகிச்சுக்கலாம். நல்லது இல்லாத இடது காதுல வாங்கி வலது காதுல விட்டுட்டு போயிடலாம். நல்லதை வந்து நீங்க
அந்த காதின் வழியாக ஹிருதயத்துக்குள்ள உள்ள போத்தலாம். இப்ப பாகவதம் கேட்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம், அது அந்த காதுகளின் வழியாக தேன் பாய்வது போல அந்த அமிர்தத்தை ஹிருதயத்தின் வழியாக உள்செலுத்தி அதில் நாம ஆனந்தமயோ அபியாசத்துன்னு ஆனந்தத்தை அடையலாம். ஆனா இந்த மோசமானவற்றை நாம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். அதுக்குத்தான் 2 காது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல சாப்பிடுவதும் நாம் பகவானோட பிரசாதத்தை மட்டும் சாப்பிடணும். ஒரு தவம் இருக்கும்போது அந்த தவத்திற்கான பலன் கிடைக்கும். இல்ல நான் என்ன வேணா சாப்பிடுவேன்னா பக்தி வராது. நாம என்னதான் பக்தி பண்ண முயற்சித்தாலும் பக்தி வராது. ஏன்னா நம்ம கிட்ட தவம் இல்ல. நாக்குக்கு என்ன தவம்? பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுறதுதான் தவம். அந்த தவத்துக்கான பலன் கண்டிப்பா அப்புறம் கிடைக்கும். தவமே இல்லாம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா பக்தி மட்டும் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வராது. அப்ப மறுஜென்மத்திலையும் நாம பிறவி எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு உரிய பிராப்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் போது அதை முழுசா ஈடுபடுத்திக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மாதாஜி இன்னைக்கு 3 இட்லி திங்கிறோம், 4 இட்லி